இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஒரு மேடையில் கூட ஏறவில்லை அப்படிங்கிறது என்ன செய்தி மக்களுக்கு சொல்லுங்க. ராகுல் காந்தி அவங்க வந்திருந்தாங்க, பொன்னேரி அந்த படத்துல சோழிங்கூர் அந்த இடத்துல எல்லாம் அவங்க கேம்பெயின் பண்ணாங்க. சோழிங்கர் பொன்னேரி அவன் தனியா தான் கேம்பெயின் பண்ணாங்க. அதாவது ஒரு இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஒரு மேடையில் கூட ஏறவில்லை அப்படிங்கிறது என்ன செய்தி மக்களுக்கு சொல்லுங்க. அவங்க எல்லாம் ஃபர்ஸ்டே கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க. மோடிஜி அவங்க வர்றாங்க, உதாரணத்துக்கு மோடிஜி அவர்கள் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. முதல்ல ஆரம்பித்த நம்முடைய கூட்டம் உங்களுக்கு தெரியும், செங்கல்பட்டுல ஆரம்பிச்சோம். அங்கிருந்து அதன் பிறகு மதுரை, திருச்சி, அதன் பிறகு நாகர்கோவில், கோயம்புத்தூர், எல்லா இடத்துலையும் கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய நேரத்தை கொடுங்க, இந்த நேரத்துக்கு மோடிஜி வர்றாங்க, நீங்க பீட் பண்ணி வச்சு ஒரு கோஆர்டினேஷன் மெக்கானிசம். சோ எல்லா இடத்துலயும் மோடி அவர்களும் எடப்பாடி ஒன்றா தான் பிரச்சாரம் பண்ணாங்க 5 இடத்துல. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வந்ததே ஒரு நாள். அந்த ஒரு நாளிலும் கூட 3 இடத்துல பிரச்சாரம், அந்த 3 இடத்திலும் கூட ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்று மக்கள் பாக்குறாங்க. ஓகே, அப்ப இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிடிப்பு இல்லை, இந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஒரு உணர்ச்சி மிகுந்த